வணக்கம். நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற புனித ஆரோக்கிய மாதா பேராலயம் கீழ்திசை நாடுகளின் புனித லூர்து நகரம் என போற்றப்படும். இவ்வாலயம் மாதாவின் பிறந்த நாளான செப்டம்பர் 8ஆம் தேதி பேராலய ஆண்டு திருவிழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி ஆண்டுதோறும் ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி செப்டம்பர் 8ஆம் தேதி வரை 10 நாட்கள் நடைபெறும். இந்த ஆண்டு திருவிழா தற்போது கொடியேற்றத்துடன் துவங்கியுள்ளது. கொடியானது ஆலயத்திலிருந்து ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டது. கொடிக்கு முன்னால் ஆரோக்கிய மாதா தேர் சென்றது. இந்த கொடி ஊர்வலமானது கடற்கரை சாலை, ஆரியநாட்டு தெரு, உத்திரியமாதா தெரு வழியாக ஆலயம் வந்தடைந்தது. பின்னர் ஆலயத்தின் அருகே உள்ள கொடிமரத்திற்கு எடுத்து வரப்பட்டு கொடியை தஞ்சை மறைமாவட்ட ஆயர் சகாயராஜ் புனிதம் செய்து கொடியேற்றி வைத்தார். அப்போது பேராலயத்தில் வண்ண மின்விளக்குகள் எரியவிடப்பட்டன. அதனைத் தொடர்ந்து வானவேடிக்கை நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. அப்போது வண்ணமிகு பலூன்கள் பறக்க விடப்பட்டது. பின்னர் பேராலய கலையரங்கில் ஆயர் தலைமையில் மாதா மன்றாட்டு, நற்கருணை ஆசிர், தமிழில் திருப்பலி ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெறும். தொடர்ந்து விழா நாட்களில் தமிழ், மராத்தி, மலையாளம், ஆங்கிலம், கன்னடம், இந்தி, தெலுங்கு, கொங்கணி உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் சிறப்பு திருப்பலிகள் நடைபெறுகின்றன. 450க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள், 15க்கும் மேற்பட்ட உயர் கோபுரங்கள் அமைக்கப்பட்டு கண்காணிப்பு பணிகள் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். கடலில் அசம்பாவிதங்களை தவிர்க்கும் வகையில் மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் உத்தரவின்படி திருவிழா நாட்களில் பக்தர்கள் கடலில் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ், மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் செல்வகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டுள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.